ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. நம்மளோட வொக்காபுலரி சீரிஸ்ல இன்னைக்கு டே 47 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து செரிஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதை வந்து நம்ம வெர்பா யூஸ் பண்றோம். இதுக்கான மீனிங் பாருங்க, டு லவ், வேல்யூ அண்ட் கேர் டீப்லி ஃபார் சம்திங் ஆர் சம் ஒன். ஸோ இதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, செரிஷ் அப்படிங்கிறத ரெண்டு விதமா சொல்லலாம். நம்ம வந்து ஒருத்தங்க மேல ரொம்ப அளவு கடந்து அவங்கள கேரிங்கா பாத்துக்கிறது, ஒருத்தங்க மேல ரொம்ப அன்பு செலுத்துறது, இல்ல ஒரு விஷயத்து மேல ரொம்ப அன்பு செலுத்துறது வந்து செரிஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அடிக்கடி அதை நினைச்சு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் இல்லையா? அதுதான் என்னது செரிஷ் அப்படிங்கிறது. புரியுதா? ஸோ செரிஷ் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தங்களை லவ் பண்றது, ஒருத்தங்களை கேர் பண்றது, ஒருத்தங்களை வேல்யூ பண்றது. வேல்யூனா என்னது? இவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அதை வந்து நேசிக்கிறது. இதுதான் என்னது? செரிஷ் அப்படிங்கிறது. சோ அதே நேரத்துல இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன் நானு, நம்ம வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு பெர்சனை நம்ம அடிக்கடி நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது. ஓகேங்களா? மனதளவுல அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கிறது வந்து என்னன்னா செரிஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள்ஸ் என்னது பாருங்க. ஷி செரிசஸ் த மெமரிஸ் ஆஃப் ஹர் சைல்ட்ஹுட். அவ வந்து அவளோட குழந்தை பருவத்தை நினைச்சு அடிக்கடி செரிஷ் ஆகுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பருவத்துல இருந்த அந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு அவ சந்தோஷப்பட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ சினோனிம் பாருங்க, ட்ரெஷர், வேல்யூ, அடோர். ஓகேங்களா? சோ அடோர்னாலும் இதே மீனிங் தான் கொடுக்குது. அடோர்ங்கிற வார்த்தை தெளிவா பார்த்துக்கோங்க. கிளியரா புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் வார்த்தை செரிஷ் அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சாஸ்டைஸ். ஸோ சாஸ்டைஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வெர்பா தான் யூஸ் பண்றோம். டு ஸ்கோல்ட் ஆர் பனிஷ் சிவியர்லி. ரொம்ப சிவியரா ஒருத்தங்களை திட்டுறது, ரொம்ப மோசமா திட்டுறது, இல்லைன்னா ரொம்ப மோசமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. இதான் இது சாஸ்டைஸ் அப்படிங்கிறது. ஸோ த டீச்சர்ஸ் சாஸ்டைஸ் த ஸ்டூடெண்ட் ஃபார் சீட்டிங். ஓகேங்களா? அவன் ஏமாத்தினதுனால டீச்சர் வந்து என்ன பண்றாங்க, அவனை பயங்கரமா திட்டாங்க, அவன் பயங்கரமா பனிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பாருங்க, ரெபியூக் நம்ம ஆல்ரெடி பார்த்த வார்த்தை தான், ரெப்ரிமேண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ சாஸ்டைஸ் அப்படிங்கிறது இந்த ரெபியூக் அண்ட் ரெப்ரிமேண்ட் ரெண்டுமே என்னது? ஸ்கோல் பண்றது தான், திட்டுறது தான். சாஸ்டைஸ் சரி, ரெபியூக்னாலும் சரி, ரெப்ரிமெண்ட்னாலும் சரி. சோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதை பார்க்கும்போது தெரியும், இந்த ரெபியூக்கும் ரெப்ரிமெண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்ச வார்த்தைன்னு சொல்லிட்டு இது கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்க, கமெண்ட்ஸ். சோ கமெண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். நிறைய ஜிகே படிக்கும் போதுல அந்த கமெண்ட்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது பார்த்திருப்போம். இது வந்து வெர்பா யூஸ் பண்றதுக்கான மீனிங் வந்து டு பிகின், ஸ்டார்ட், ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னது? கமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். சோ கமெண்ட்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நவுனு, கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெர்பா இருக்கு. த எக்ஸாமினேஷன் வில் கமெண்ட்ஸ் அட் 10 AM. 10 மணிக்கு, காலைல 10 மணிக்கு எக்ஸாம் வந்து என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிகின், ஸ்டார்ட், இதுதான் இதுக்கான மீனிங். ஸோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை தான். சரியா? ஸோ கமெண்ட்ஸ். அடுத்த வார்த்தை பாருங்க, கன்சோல். ஸோ கன்சோல் அப்படிங்கிறது வந்து வெர்பா யூஸ் பண்றோம். டு கம்ஃபர்ட் சம் ஒன் ஹூ இஸ் சேட். ஓகேங்களா? ரொம்ப சோகத்துல இருக்கிற ஒருத்தங்களை வந்து நம்ம கம்ஃபர்ட் பண்றோம், அவங்களை வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துறோம் அப்படிங்கிறதா இது கன்சோல். ஸோ இதுவும் வெர்பு தான். ஷி ட்ரை டு கன்சோல் ஹர் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் த லாஸ். ஓகே, ஸோ கம்ஃபர்ட் பண்றது, சூது. ஸோ சூது அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கோமா? ஸோ சூதுனாலும் என்னது? அப்படியே தணிக்கிறது. ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களை என்ன பண்றது? சூது பண்றதுன்னா அவங்களை அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறது, ஆறுதல் படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, கான்ட்ரைட். ஸோ கான்ட்ரைட் அப்படிங்கறது அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். ஃபீலிங் சாரி அண்ட் கில்ட்டி ஃபார் ராங் டூயிங். ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வருந்துறது. ஓகேங்களா? அதுதான் என்னது? கான்ட்ரைட் அப்படிங்கிறது. ஹி லுக் கான்ட்ரைட் ஆஃப்டர் மேக்கிங் த மிஸ்டேக். அவன் அந்த தப்பு பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவன் என்ன, அவனை பாக்குறதுக்கு கான்ட்ரைக்டா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறான், ரொம்ப சேடா, அதாவது அந்த தப்ப நினைச்சு ரொம்ப உள்ளுக்குள்ளேயே போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிமோர்ஸ்ஃபுல், ரிப்பென்டன்ட், இது ரெண்டும் நம்ம இதுக்கான சினோனிம்ஸ் எடுத்துக்கணும். இந்த ரிப்பென்டன்ட்ங்கிற வார்த்தையை பார்த்துக்கோங்க, இது முக்கியமான வார்த்தை தான். புரியுதா? ஸோ ரிப்பென்டன்ட்னாலும் நம்ம செய்த தவறுக்காக வருந்துறது தான். ஓகே, அடுத்து பாருங்க, கல்பபிள். சோ கல்பபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய முறை இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ ஃபால்ட் ஆர் ராங் டூயிங். அப்ப கல்பபிள்னா நீ இப்போ ஒரு பர்சனை பார்த்து யூ ஆர் கல்பபிள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம், இந்த விஷயம் நடந்ததுக்கு நீ தான் காரணம். ஓகேங்களா? ஒரு தப்பு ஒண்ணு நடந்திருக்கு, அதுக்கான காரணமா ஒரு பர்சன் நம்ம காட்டுறோம் இல்லையா? அந்த பர்சன் தான் அப்ப கல்பபிள் அப்படின்னு சொல்றது. டிரைவர் வாஸ் ஃபவுண்ட் கல்பபிள் ஃபார் த ஆக்சிடென்ட். அப்ப இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் யாரு? அந்த டிரைவர் தான். இப்ப டிரைவர் தான் நம்ம என்ன பண்றோம்? டிரைவர் வாஸ் ஃபவுண்ட் கல்பபிள். ஓகேவா? சோ அப்ப கல்பபிள் டிரைவர், கல்பபிள் பர்சன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்பபிள் அப்படிங்கறத நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். அப்ப வெறும் கல்பபிள் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றது போல கல்பபிள் பக்கத்துல ஏதோ ஒரு வார்த்தையை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? சோ கில்ட்டி, பிளேம் ஒர்த்தி, இது ரெண்டும் நம்ம இதுக்கான சினோனிமா எடுத்துக்கலாம். சோ கல்பபிள் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ ஃபால்ட் ஆர் ராங் டூயிங். தெளிவா பார்த்துக்கோங்க, முக்கியமான வார்த்தை இந்த கல்பபிள். அடுத்த பாருங்க, கொலோக்கியல். ஸோ கொலோக்கியல் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ஓகேங்களா? யூஸ்ட் இன் ஆர்டினரி ஆர் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன்.
ஓகேங்களா? இப்ப நம்ம நார்மலா பேச்சு வழக்கு ஒரு சில ஏரியால, ஒரு சில வட்டாரத்துல வந்து சும்மா பேச்சு வழக்குல ஒரு சில வார்த்தைகள நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஆக்சுவலா தமிழ்ல அந்த வார்த்தையே இருக்காது. தமிழ்ல அந்த வார்த்தையே இருக்காது. இப்ப நம்ம கரெக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, இந்த இப்போ ரீசென்ட்டா கூட ரீசென்ட்டா இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட பிரச்சனை ஆச்சு. இந்த ஓசி அப்டின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து இலவசமா தரோம் அப்டின்னா, அது என்ன சொல்லுவோம்? ஓசியா குடுக்குறோம் அப்டின்னு சொல்றோம். அப்போ ஓசி அப்டிங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு இதுல கிடையாது. எது? டிக்ஷனரியிலே இதுலயே ஓசி அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அப்ப நம்ம அத என்ன சொல்றோம்? கலோக்கியலா ஒரு கான்வர்சேஷனல் லாங்குவேஜ்ல நம்ம சொல்றோம். த நாவல் இஸ் ரிட்டன் இன் கலோக்கியல் லாங்குவேஜ்னு அர்த்தம். நார்மலா நாவல்லாம் எப்படி எழுதுவாங்க? அப்படியே சுத்த தமிழ்ல எழுதுவாங்க. இல்ல ஒரு லிட்டரேச்சர் பாணியில எழுதுவாங்க. ஆனா அப்படி இல்லாம ஊர் மக்கள் பேசிக்கலாம். நம்ம ஊருக்குள்ள பேசுற அந்த பேச்சு வழக்கு இருக்கு இல்லையா? அதிலேயே பண்றதுதான் என்னது? இந்த கொலோக்கியல் அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? சோ பேச்சு வழக்குல சொல்றது. இன்ஃபார்மல், கான்வர்சேஷனல் இது எல்லாமே என்னது? இந்த கொலோக்கியலுக்கான சினோனிம்ஸா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க கன்விக்ஷன். சோ கன்விக்ஷன் அப்படிங்கறத 2 விதமா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்ட்ராங் பிலீஃப். எனக்கு ஒரு நல்ல கரெக்ட்டா நான் வந்து அத ரொம்ப நம்புறேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, எனக்கு இந்த இந்த விஷயம் நடக்கும்னு எனக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கன்விக்ஷன் இருக்கு அப்படின்னா, இது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ரொம்ப ஆழமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொன்னு வந்து கன்விக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்சோ ஃபார்மல் டிக்ளரேஷன் ஆஃப் கில்ட் பை அ கோர்ட். அப்போ கோர்ட் வந்து கன்விக்ஷன் அந்த கோர்ட்டோட டேர்ம்ல கன்விக்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றது. இவன் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றதா என்னது அந்த கன்விக்ஷன். புரியுதா உங்களுக்கு? ஷி ஸ்போக் வித் கன்விக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எப்படி இந்த சென்டென்ஸ் எப்படி இந்த கன்விக்ஷனுக்கு மீனிங் கொடுக்குது பாருங்க. ஷி ஸ்போக் வித் கன்விக்ஷன் அர்த்தம். அவ பேசுறா எப்படி? அவ வந்து நல்ல ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோட பேசுறான்னு அர்த்தம். அவ பேச்சுல ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் தெரியுதுன்னு அர்த்தம். ஷி ஸ்போக் வித் கன்விக்ஷன். இந்த இடத்துல இந்த கன்விக்ஷன் எதை மீன் பண்ணுது? இந்த ஸ்ட்ராங் பிலீஃபை மீன் பண்ணுது. கோர்ட்டோட டேர்ம்ல கன்விக்ஷன் அப்படிங்கிறது என்னது? தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம இவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றதா என்னது? கன்விக்ஷன். ஓகேவா? சோ பிலீஃப், சர்டைன்டி இது ரெண்டுமே நம்ம பிலீஃப்னா நம்பிக்கை, சர்டைன்டினா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது. ஓகேங்களா? இது ரெண்டுமே என்னது? கன்விக்ஷனுக்கான சினோனிமா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க கொக்கூன். சோ கொக்கூன் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது பேர் என்னது? பியூப்பா. சோ இந்த மாதிரி நமக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து இந்த பியூப்பாக்குள்ள இருந்து தான் வரும். தமிழ்ல வந்து இத கூட்டுப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லாஸ்டா பட்டர்ஃப்ளை வரதுக்கான முந்தின ஸ்டேஜ். ஓகேவா? இது இது பேரு பியூப்பா. இத நம்ம என்னன்னு சொல்லலாம்? கொக்குன்னு சொல்லலாம். ப்ரொடெக்டிவ் கவரிங். அப்போ இந்த பட்டர்ஃப்ளை வர வரைக்கும் இத பாதுகாத்து இருக்கக்கூடிய இந்த கவரிங் தான் என்னது? இந்த கொக்கூன். இந்த பியூப்பா அப்படிங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி இத நீங்க நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். நவுனா யூஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங்க நம்ம வந்து கொக்கூன் அப்படின்னு சொல்றோம். இதே வெர்பா யூஸ் பண்றீங்கன்னா டு ஐசோலேட் ஆர் ப்ரொடெக்ட். ஓகேங்களா? ஒரு 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 விஷயத்த வந்து பாதுகாக்கிறது. பேரண்ட்ஸ் ஷுட் நாட் கொக்கூன் சில்ட்ரன் ஃப்ரம் ரியாலிட்டி. அப்படின்னா என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்கள வந்து ரியாலிட்டி, அதாவது சும்மா ரியாலிட்டினா என்னது? இது நடைமுறையில இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியணும். அப்போ கொக்குன்னா என்னது? ஒரு மாதிரி பொத்தி பொத்தி வளைக்கிறது. ஐசோலேட் பண்ணி மத்த யார்கிட்ட வெளிய விளையாட விட மாட்டாங்க. தனிமையிலே வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா, அது வந்து கெட்ட விஷயமா கிடையாது. அவங்களுக்கு வந்து எதுவும் ஆயிறக்கூடாது. அவங்கள ரொம்ப பாதுகாக்கணுங்கிற மனநோக்குல நம்ம பண்றது. சரிங்களா? சோ ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்கிறது, ஐசோலேட் பண்ணி வளர்க்கிறது. இது மாதிரி சொல்லும்போது அத வெர்பா நம்ம யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல கொக்கூன் வந்து வெர்பா தான் யூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ நம்ம கொக்கூன நவுனா யூஸ் பண்றோம்னா ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதே இது வெர்பா யூஸ் பண்ணும்போது ஐசோலேட் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றதுன்னு சொல்லி சொல்றோம். சோ சினோனிம் பாருங்க. ஷெல்டர், ப்ரொடெக்டிவ் கவரிங் இது 2 நம்ம இதுக்கு சினோனிம்ஸா குடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க கான்டேஜியன். சோ கான்டேஜியன் அப்படிங்கிறது நவுன். இத தெளிவா சொல்லணும்னா தமிழ்ல இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொற்று. தொற்றுன்னா என்னங்க? நம்ம இதுல படிச்சிருப்போம்ல, சயின்ஸ்ல படிச்சிருப்போம், பயாலஜில. டிசீசஸ்ல படிச்சிருப்போம். கன்டேஜியஸ் டிசீசஸ், நான் கான்டேஜியஸ் டிசீஸ்ன்னு படிப்போம். கன்டேஜியஸ்னா என்னது? ஒருத்தங்கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பரவக்கூடியதான் கான்டேஜியஸ் டிசீஸ். ஓகேங்களா? உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? இப்ப நார்மலா கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு ஒருத்தங்களுக்கு வீட்ல ஒருத்தங்களுக்கு கோல்டு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து பரவும் எல்லாருக்கும். சோ அதே போல தான் ஏதாவது ஃபீவர், ஏதாவது வைரல் ஃபீவர் வந்தாலும் அது என்ன ஆகும்? பரவும். கொரோனாங்கிறது என்னது? ஒரு தொற்று. ஓகேங்களா? அது ஒரு கான்டேஜியஸ் டிசீஸ். நான் கான்டேஜியஸ் டிசீஸ்னா அது ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவாது. இப்போ ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்குன்னா அது இன்னொருத்தங்களுக்கு பரவ போறது இல்ல. ஓகேங்களா? சோ அது இன்டர்னலா அவங்களுக்கா வரக்கூடியது. அப்போ கான்டேஜியன் அப்படிங்கறத நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா நவுனா யூஸ் பண்றோம். அது வந்து ஒரு தொற்று. தி ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகேங்களா? அது வந்து நோயா இருக்கலாம், அல்லது நோய் தான் இல்ல. ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா கூட இருக்கலாம். ஒரு வதந்தின்னு சொல்லுவாங்கல்ல. ஏதாவது ஒரு தப்பான நியூஸ் ஒண்ணு இருக்கு. அந்த நியூஸ் வந்து இப்ப எனக்கு தெரியுது. ஆனா அந்த நியூஸ் என்ன பண்ணுது? வேகமா மக்கள் கிட்ட பரவுது. அப்ப அதுவும் என்னதான்? தொற்று தான். த கண்டேஜியன் ஸ்ப்ரெட் ராபிட்லி த்ரூ த சிட்டி. அப்ப இந்த இடத்துல கான்டேஜியன் அப்படிங்கிறது என்னது? ஒரு தொற்று. ஓகேங்களா? சோ அப்ப அதை நீங்க நோயா எடுத்துக்கலாம், வதந்தியா எடுத்துக்கலாம். எது எதெல்லாம் ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, ஸ்ப்ரெட் ஆகுதோ அது எல்லாமே என்னதான்?
கான்டேஜியன் தான். ஸோ சினானிம் பாருங்க, இன்ஃபெக்ஷன், டிரான்ஸ்மிஷன், இது ரெண்டும் நம்ம இதுக்கான சினானிம் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க கன்சல். ஸோ கன்சல் அப்படிங்கிறது வந்து நவுன் அல்லது வெர்பா யூஸ் பண்ணலாம். டு கிவ் அட்வைஸ். நவுனா யூஸ் பண்ணீங்கன்னா அட்வைஸ், வெர்பா யூஸ் பண்ணீங்கன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம்ல, அந்த செயல் தான் என்னது கன்சல். ஓகேங்களா? த லாயர் கன்சல்ட் இஸ் கிளையண்ட். ஓகேங்களா? ஸோ கன்சல் அப்படிங்கிறது டு கிவ் அட்வைஸ் தான். லாயர் தான் கிளையண்ட்டுக்கு கன்சல் கொடுப்பாங்க, கிளையண்ட் லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. கிளியரா உங்களுக்கு புரியுதா? யாரு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் கன்சல். த லாயர் கன்சல்ட் ஹிஸ் கிளையண்ட் தான் எடுக்கணும். ஸோ அட்வைஸ், கைடன்ஸ் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கொலோசல். ஸோ கொலோசல் அப்படிங்கிறத நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் ஆர் ஹியூஜ். ஓகேங்களா? ஸோ கொலோசல், கொலோசல். இதே மாதிரி இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு, கொலாட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொலாட்ரல் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை கமெண்ட்ல கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொலோசல் மாதிரி கொலாட்ரல் அப்படின்னு இருக்கு. கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொலாட்ரல் டேமேஜ். அந்த கொலாட்ரல்னா என்ன மீனிங் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல கொலாசல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அப்படிங்கிறத மாதிரி மீனிங் கொடுக்குது. த ப்ராஜெக்ட் வாஸ் அ கொலாசல் சக்சஸ். ஒரு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. ஜைஜாண்டிக், எனார்மஸ், இது ரெண்டு இதுக்கான சினோனிம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கான 12 வார்த்தைகளை முடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செரிஸ் பார்த்தோமா, டு வேல்யூ ஆர் லவ் டீப்லி. ஓகே. ஸோ அடுத்து சாஸ்டைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிவியரா ஸ்கோல் பண்றது, பனிஷ் பண்றது. கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றது. கன்சோல் அப்படிங்கிறது என்னது, ஒருத்தங்களை வந்து சேடா இருக்கிறவங்களை வந்து கம்ஃபர்ட் பண்றது. கான்ட்ரைட் அப்படிங்கிறது வந்து செஞ்ச தப்புக்காக நம்ம வருந்துறது. கல்பபிள் அப்படிங்கிறது என்னது, அதாவது ஒரு 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 தப்பு நடந்ததுல அந்த தப்புக்கு இவங்க தான் காரணம், தப்புக்கு காரணமான பர்சன், இந்த தப்புக்கு காரணமான பர்சன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கல்பபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ கொலோக்கியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ஃபார்மல் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்விக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப்னு எடுத்துக்கலாம். கோர்ட் லாங்குவேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றது. கொக்கூன் அப்படிங்கிறத ரெண்டு விதமா நான் சொன்னேன், நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். நவுனா இருந்ததுன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கவரிங். அதே இது வெர்பா யூஸ் பண்றீங்கன்னா என்ன பண்றீங்க, ப்ரொடெக்ட் பண்றது. ஓகேங்களா? அடுத்த கண்டேஜன் அப்படின்னா தொற்று அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்சல் அப்படிங்கிறது டு கிவ் அட்வைஸ். ஓகேங்களா? ஸோ கொலோசல் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ். ஓகே. ஸோ இன்னைக்கான 12 வார்த்தைகளை பார்த்து முடிச்சாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி முக்கியமான வார்த்தைகளோட மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.